ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஷாப்பிங் போகிறோம். ஃபேமிலியில் 3 பேர் வந்து மிஸ் ஆகுறாங்க. நாங்கள் 3 பேர், அப்புறம் எங்கள் டேடி, எங்கள் மம்மி மட்டும்தான். நாங்களாம் தான் இங்கே போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 3 பேரையும் விட்டுட்டு நாங்கள் 5 பேர் மட்டும் போயிடுறோம். எங்களுக்கு வழி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டூரிஸ்ட் கைடு எல்லாமே வாங்காமல் ஃப்ரீயாக வேலை செய்கிறாங்க. டூரிஸ்ட் கைடு எல்லாம் பே பண்ணிடுவோம். நாங்க கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வரோம். செம்ம ஷாப்பிங் இருக்கு. இன்னும் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதா இருக்கு. மேலெல்லாம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்னது கீழே அப்ப எனக்கு ட்ரெஸ் கெட்டிச்சு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு சுத்தி இல்லாமா இல்ல நல்லா இருக்காமே சிலுதா சொல்றாரு. வீட்டில் தண்ணி கேன் போட்டு வந்தவனே உங்களை யாருக்கு தம்பி? நான் அப்பயும் வெளியில நானு கேட்டுக்கிட்டயுமே சொல்றேங்க பாரு, நாங்க ஃபுல்லா ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணுவோம். இன்னைக்கு நீ எதா அம்மா நொம்மானா வாய் மேலே மிதிப்பேன் நானு அப்படின்னு. வண்டி வீட்டுல இருக்கிற என்ன பண்ண போறோம் வந்து எங்க டாடி வண்டி தரங்க. இல்ல நான் வர மாட்டேன், எனக்கு வயிறு வந்து அதுக்கப்புறம் சும்மா கடனை நானும் வரேன். ஹார்ட்ல இருந்து வயிறு எல்லாம் நோவும். உங்களுக்கு தலை வயிறு எல்லாம் கட்டிங் பண்ணுறது. கோயம்புத்தூர் சீரீஸ்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து சென்னை சீரீஸ் ஷாப்பிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெங்களூரு என்ன சென்னை ஷாப்பிங் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் முக்கியமான ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு வந்துட்டு நம்ம சென்னையில் போகலான்னு பார்த்தோம். சென்னை போய் போர் அடிச்சிச்சு. அதனால கொஞ்சம் பெங்களூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு மேரேஜ். இது வந்து அந்த சைடு அந்த ரோடு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வா ரோடு எல்லாம் மெயின். காரி கூட்டிகிட்டு வந்துருக்கோம் நாங்கள். ஆனால் அது கால் தான் வேற நடக்கிருக்காங்க. இதுக்கப்புறம் கர்ற 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 கரன்னு காலில் சக்கரத்தை கட்டின்னு பேபிமா சுற்றும். சோத்தாங்காய் போகலாமா பீச்சாங்காய் போகலாம்? எந்த கை வேணா போங்க. ஆளுக்கு ஒரு மொபைல் கையில் வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபோன் பண்ணுறதுக்கு. தேடி கடை எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஓ, அதுக்கு தான் ரூட் மேப் போடுற. வழிவிடு சிக்பெட் ரவுண்டானா. இது அலங்கார் பேல் பிளாஸால மீட் பண்ணணும். மிஸ் ஆகிட்டா இப்போ வாங்கின ஸ்லிப்பரும் அதே டைப் தான். திருப்பி அதே எடுக்கிற உண்மைதான். இது மாதிரி இருக்கு. நாங்கள் இதை மாதிரி பார்த்து பார்த்தோம். ஆனால் எங்கள் காலுக்கு எதுவுமே செட் ஆகல. கோயம்புத்தூரில் தேடி பார்த்தோம். எங்கள் காலில் வந்து ட்ரெடிஷ்னல் கால், இந்த மாதிரி மாடர்ன் இல்லை. அதனால் எங்களுக்கு மாடர்ன் செட் ஆகல. இதை எடுத்து போனேன். எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? எனக்கே செட் ஆகல. ஷாரன் பாக்குது பா, என்னம்மா பேசுறாங்க. காலுக்கு செருப்பு வாங்கறதுக்கு அதுக்கு ஒரு இது பார்த்தியா போவாது. ட்ரெடிஷ்னல் கால் இது கிடையாது, அது பேர் குண்டு கால் ஒன்று கால். உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. உனக்கு சேர்த்து வாங்கி போ, வாங்க போ. என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். இப்போ இங்கேயே ஒரு 4 கடையிலேயே சரன்னு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனீங்கன்னா நடந்து டப்புக்குன்னு ஓடி போய் காரை எடுத்துடலாம். ஓ ஷாரன், எது பாப்பா? ஹவு மச்? 200. 200 ரூபாய்க்கு. உன் டேலண்ட்டை நீ காட்டு, கன்னடத்தில் பேசு. ஃபிக்ஸட் ரேட் 250 தான் போட்டிருக்கு பாரு. ஃபோன் போட்டு கையில் குத்துரு. ஓ ஆமா இல்ல பாப்பா முடிஞ்சிச்சு. ஆளுக்கு ஒரு பாக்ஸ். நான் மட்டும் 2. இது மூக்கு துடைக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். மூக்கு துடைக்கிறதுக்கு 4 நீ வாங்கின ரேட்டுக்கு 40 கர்ச்சிப் வாங்கிருக்கலாம். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுகிறேன். இங்கே வெளில கால் எடுத்து வச்சோன்னா ஜோன்னு மழை பெஞ்சிருந்தோன்னு நினச்சேன். வெயில பாப்பா முச்சியா இல்லையா? பாப்பா என்ன வாங்கிருக்கிற? கோல்டில் வாங்கினா அதை விட்டு இங்கே வந்து பித்தளையில் வாங்கி தெரியுற. அது ஓகே, கோல்டில் வச்சுட்டு அப்புறம் வாங்க.
ஏ அது தலையில எல்லாம் வச்சிருந்தீங்கல்ல மேரேஜ் டைம்ல எல்லாம், அதுதான் இது. பேமா உனக்கு இந்த இடத்துல அலோடு இல்லை, இது சின்ன பசங்க வாங்குற இடம், பெருசு உனக்கு வேலையே இல்லை இங்கே. நான் பார்த்து சொல்கிறீங்க, நீங்கள் உள்ளே இறங்கி வந்து 20 நிமிஷம் ஆச்சு, அப்புறமா தான் நான் வரேன். அது வரைக்கும் நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்க. நான் பார்த்துட்டேன். எனக்கு எதை எடுக்குதுன்னு தெரியல. நான் நிறைய டிசைனர் எடுத்துட்டேன்னா அதனால இப்போ நான் கட்ட ஒயிட் மாதிரி தான் இருக்குது. எது இது? இது பேபி பிங்க். அங்கேயும் அதே ப்ரைஸ் தானப்பா. 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன இங்கே ஹோல்சேலு? ஏ பாப்பா உள்ள வந்தாச்சு, பட்டாசு வச்சு விட்டு உள்ள வாங்க 2 பேரும். போங்க போங்க பட்டாசு வெடிங்க. அதான் எத்தனை தான் இதை வாங்கி வைப்ப பாப்பா நீனு? எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. இவ்வளோலாம் நீ வரணுன்ற அவசியம் கிடையாது. சாதாரண வாயில் புடவை கொஞ்சம் ஜிகி ஜிகின்னு இருந்தால் எடுத்து கட்டின்னு வா. சாதாரண வாயில் போட எடுத்து கட்டினாங்க, ஜிகி ஜிகின்னு வரக்கூடாதா? அப்போ அவரோட சட்டையில் ஒரு பெரிய ஓட்ட பின்னாடி போட்டுருக்காங்க. செலக்டட். ரைட், ஓகே, செலக்டட், சாங்ஷன். பாப்பா உனக்கும் அது எல்லோ நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்காரு நீ எல்லோ போட்டு வந்தீங்கன்னா எல்லோ போட்டு வர மாட்டார். இதுக்காகவே நான் வரமாட்டேன்ட்டு உட்காந்துப்பாரு. நல்லாதான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. இவ்வளோ அலப்பறெல்லாம் தேவையில்லப்பா உனக்கு. காட்டன் புடவை எடுத்து பட்டு புடவை எடுத்து கட்டணுவா கிளவி. நல்லா தான் இருந்தது. வச்சு பாரு எதுக்கும். என்கிட்ட எல்லா கலரும் இருக்கு, இல்லாதது எல்லோ தான். நல்லா இருக்காண்ணா, வேற லெவலில் இருக்குது. செம்மையா இருக்கு. ஃபிஷ் மாதிரி இருக்குது பாப்பா. திரும்ப அப்புறம் மொட்டை பிச்சை ஆயிடுவேன். ஆனால் தெரிது பாப்பா, இப்போ தெரிது நல்லா. ரெட் ரெட்டாக தெரிது, பயங்கரமாக தெரிது. இப்போ தான் தெரியல, ஒன்றுமே தெரியல, இப்போ நல்லா தெரிது. நல்லா இருக்குது. திரும்ப நல்லா இருக்கு, ரியலி சூப்பராக இருக்குது. ஆனால் இதுதான் அந்த ஃபிஷ் மாடல், அதனால ஒரு பக்கம் சிக்கி வருது, ஒரு பக்கம் பிளெயின் வருது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. எந்த கலரில் நீ போட்டினாலும் அது லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஜிகின்னு இருப்பேன். யாரும் உன்னை எங்கேயும் தூக்கின்னு போகவே முடியாது, உன்னை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அப்படியே உட்காந்துக்கிற பாப்பா. உன்னை ஒருத்தர் வந்து சொல்லிக்கினே இருக்கணும். நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருக்குது. அதை விட இது சூப்பராக இருக்குது பாப்பா. திரும்ப ஆனால் இது வந்து ஹைஃபையாக தெரிதா இல்லை லோக்கலாக தெரிதான்னு எனக்கு தெரியல. அதுதான் சொல்கிறேன் நான். இது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டு ரியல்லி. இது வந்து கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் கட்டுற மாதிரி இருந்தது. இது வந்து எல்லாருமே நார்மல் பீப்புள் கூட கட்டுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இருக்கிறது 12 கலர், ரெயின்போ கலரு 12 கலரு. ஆனால் நீங்கள் வச்சுருக்கிறது ஆளுக்கு 50 சாரீ வச்சுருக்கீங்க. அப்புறம் எந்த கலர் என்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த கலர் இல்ல, அந்த கிரீன் இல்ல, கிரீன் இல்ல, அந்த பாட்டில் கிரீன் இல்ல, லாவெண்டர் இல்ல. எனக்கு என்னன்னா இப்போவே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது. அதனால சரி தமிழே உட்காந்து, இல்லைன்னா நானே ஏதாவது பாட்டு. என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. ஏய் அவங்க திரும்ப மாட்டாங்க, ஒன்லி பில்லிங்க்கு தான் அவங்க பக்கம் திரும்புவாங்க. ஏஞ்சி வெளில போ. கோல்டு வலையில இதுக்கு போடக்கூடாது. செட்டுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியலையே நாங்க. ஸ்மிருதி மேரேஜுக்கு பெங்களூர் கலெக்ஷன்ஸா? எல்லாமே பெங்களூர் கலெக்ஷன். வேற சைஸ்
என்ன பார்க்குறீங்க? ஆ இதுதான் நம்ம ஆள் வந்து 300 கொடுத்து வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்துட்டு அந்த பேச்சு என்கிட்ட இதை பற்றி தெரியுமா உனக்கு அது இதுன்ட்டு. மீசையில் மண் ஓட்டலான்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டுங்கிற. இங்கே ஒரே ஓவர் நாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இங்கே உட்காந்து இந்த செயின்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் காட்டு பாப்பா இது மாதிரி ஏற்கனவே நம்ம வீட்லேயே நான் பார்த்தா மாதிரி தெரியுது. திரும்பி அதையே வாங்கினுக்கிறீங்க காசு கொடுத்து. வீட்டில் இருக்கிறதுலாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோ. பெங்களூரில் இல்லை, சென்னையிலே ஏதாச்சும் வாங்கு. சென்னையில் இல்லாத பெங்களூரில் இருக்க போகுது. கிடைக்காதா? ஆ சென்னையிலே கிடைக்காதுன்ட்டாருப்பா. அதனால் இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க. நல்லா இல்லை. நீ நான் வாங்கணும். எப்படி சாரி ஃபுல் ஒர்க்கு அது ஓகே தான். லேடி சொல்லணும் செம்மையாக இருக்கிட்டான். அது ஆக்சுவலாக அது ஷாப்பிங் ரேட்டு தான். 1500 ரேட் இருக்குது. அவர் தான் உட்காந்து அது தொங்க விடணுமா இல்லை என்ன பண்ணணும்? நெக்கு மாதிரியா? அதான் இங்கே இப்போ நான் பனியன் போட்டுருக்கேன்.